அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வாகிபத்துல் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு அருளி இருக்கக்கூடிய இந்த மார்க்கத்திலே ஷைத்தானை பற்றிய சிந்தனைகள், ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள், ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள், இதிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்வதற்காக ஷைத்தானுடைய ஆற்றல் என்ற தலைப்பில் தொடராக சில விஷயங்களை அறிந்து வருகின்றோம். இந்த தொடரை பொறுத்த வரைக்கும் ஷைத்தானை பற்றி நமக்கு தெரிந்த ஹதீசுகளிலிருந்தும் ஆயத்துகளிலிருந்தும் அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறியிருக்கக்கூடிய அறிவுரைகளை தவிர நாம் வேற எதையும் நாம் ஆதாரங்களாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆகவே மனிதர்களிடத்திலே இருக்கக்கூடிய சிந்தனைகள் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுக்காக வெட்கப்படாமல், அல்லாஹ்வுக்காக அமல்களை செய்யாமல், மனிதர்களுக்காக சில செயல்களை நாம் செய்வதும் ஷைத்தானுடைய ஒரு சூழ்ச்சி என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். மக்கள் ஏதேனும் நினைப்பார்கள், மக்கள் ஏதேனும் சொல்லிவிடுவார்கள் என்பதற்காக பகட்டான சில காரியங்களை செய்வது, வீண் விரயங்களை செய்வது, பிரபலமான விருந்துகளை செயல்படுத்துவது, இவையாவும் மறுமையில் நமக்கு எந்த ஒரு நன்மையும் பெற்று தராது என்று தெரிந்தும் வீண் விரயங்களில் இஸ்லாமிய சமுதாயத்தில் பல்வேறு மக்கள் ஈடுபடுவதை நாம் பார்க்கின்றோம். தேவையற்ற பொருட்செலவு என்பதை இஸ்லாம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அங்கீகரிக்கவில்லை. குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபின். அல்லாஹு ரப்புல் ஆலமீன், உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள், வீண் விரயம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹு ஒருபோதும் நேசிப்பதில்லை என்று தனது திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். பணக்காரர்களாக இருக்கக்கூடிய சிலர் சில ஆடம்பரங்கள் என்ற அடிப்படையிலே அவர்கள் இந்த பொருளாதாரத்தை விரயம் செய்கின்றார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், கடலுக்குள்ளாரே எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் மூழ்கி போன ஒரு கப்பலை பார்ப்பதற்காக பல லட்சம் ரூபாய் செலவு செய்து ஒரு முஸ்லிம் செல்லுகிறான் என்று சொன்னால், இவனுக்கு ஷைத்தான் இதை அழகாக்கி விட்டான். இப்படி சென்று வருவது ஒரு செய்தியாக வரும், இப்படி சென்று வந்தால் அந்த செய்தி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் போகும், நாம் உலக மக்கள் மத்தியிலே பிரபல்யமாகி விடலாம் என்று அங்கே போய் நடந்தது வேற. அது உங்க செய்தியாக கேள்விப்பட்ட எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்படி ஒரு சிந்தனையை ஒரு முஸ்லீமுடைய உள்ளத்திலே போடுவது யார் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நாம் வெட்கப்படக்கூடிய அளவிற்கு நம்முடைய சிந்தனைகளை ஷைத்தான் சிதறடிக்கின்றான், பல எண்ணங்களை போடுகின்றான் என்று சொல்லும் பொழுது அது ஷைத்தானுக்குரிய ஒரு ஆற்றல் தான். சிந்தனையைத்தான் ஷைத்தான் போட முடியுமே தவிர உங்களை செயல்படுத்துவது ஷைத்தான் அல்ல, நீங்கள் செயல்பட்டாலே அன்றி என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைத்தானுக்குரிய அந்த ஆற்றலை நமக்கு தெளிவுபடுத்தி விட்டார்கள். ஆகவே அதிலிருந்து யாரும் தப்ப முடியாது. இறை தூதர்களிலும் அந்த ஷைத்தானுடைய தூண்டுதலுக்கு ஆளானவர்கள் உண்டு. அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஷைத்தான் கட்டுப்பட்டவனாக இருந்தான். ஆகவே எனதருமை சகோதர சகோதரிகளே, ஷைத்தானுடைய ஆற்றலிலே நாம் மிக தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். இந்த உலக மக்களுக்காக நாம் வாழ்ந்து விடக்கூடாது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிந்தனையிலும் அப்படி ஒரு சிந்தனை வரும் பொழுது, நபியே, நீங்கள் அஞ்சக்கூடியது என்னைத்தான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்போ எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஒரு முஸ்லிம் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவனாக, அல்லாஹுவை அஞ்சியவனாக, அல்லாஹ்விற்கு வெட்கப்பட்டவனாக இருக்க வேண்டுமே தவிர இந்த மனித சமுதாயத்திற்காக பயந்து நாம் மார்க்கத்தில் இல்லாத காரியங்களை ஷைத்தான் நமக்கு அழகாக்கி காட்டினாலும் அதிலிருந்து நாம் மீண்டு வருவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசமான தரக்துக்கும் ஃபி அம்ரைனி கிதாபுல்லாஹி வல் சுன்னத்தி. அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களை நான் 2 கட்டளைகளின் பால் விட்டு செல்கின்றேன். ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம், மற்றொன்று என்னுடைய வழிமுறை. ஆகவே எனதருமை சகோதர சகோதரிகளே, உங்களுடைய உள்ளத்தில் ஒரு செயலை நீங்கள் ஆசைப்படுவது தவறல்ல. ஆனால் அந்த ஆசையை நீங்கள் செயல்படுத்துவதற்கு முன், இது எனக்கு என்னுடைய ரப்பு பொருந்திக் கொள்வானா, என்னுடைய இறைவன் இந்த செயலை ஏற்றுக்கொள்வானா, இது அல்லாஹ்விற்கு உவப்பானதா, அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செயலை நமக்கு முன்மாதிரியாக காட்டி இருக்கிறாங்களா என்று நாம் பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். இவ்வாறு நாம் கடமைப்பட்டு அதை சிந்தனையை சீர்தூக்கி செயல்களை செய்தோம் என்று சொன்னால் ஷைத்தானுடைய அந்த சூழ்ச்சிகளில் இருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும். இதைத்தான் சஹாபாக்கள் செய்தார்கள். சஹாபாக்கள் வேற எதையும் உங்களை மாதிரிலாம் போய் படிச்சு டிகிரிலாம் வாங்கல. அவங்க படித்ததெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரின் பாசறையிலே, அவர்கள் இருந்ததெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு. உமர் ரலியல்லாஹு என்று சொல்லக்கூடிய மிக சிறந்த ஒரு ஆட்சியாளரை இந்த உலகம் கண்டதே இல்லை. அவ்வளவு சிறப்பான ஒரு ஆட்சியை செய்தார்கள். எந்த யூனிவர்சிட்டியில போய் படிச்சாங்க? அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் தான் அவருடைய யூனிவர்சிட்டியாக இருந்தது, அவருடைய பல்கலைக்கழகமாக இருந்தது. உண்மையிலேயே திருக்குரானும் ஹதீஸும் மிக சிறந்த ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கின்றது. அந்த பல்கலைக்கழகத்திலே நாம் நன்மையும் தீமையும் பிரித்து அறிவிக்க முடியும், நன்மையும் தீமையும் பிரித்து பார்க்க முடியும்.
அனுமதிக்கப்பட்டதும் தடுக்கப்பட்டதும் இலகுவாக விளங்க முடியும். இப்படி விளங்கக்கூடிய ஒரு செயலைத்தான் அல்லாஹ் தன் புறத்தில் இருந்து வேதமாக அனுப்பினானே தவிர ஜெபிப்பதற்கோ அல்லது மந்திரமாக உச்சரிப்பதற்கோ எந்த ஒரு வேதத்தையும் அல்லாஹ் வழங்கவில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தவறிழைத்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஷைத்தானுடைய சூழ்ச்சியிலே விழுந்து விட்டார்கள். மரத்தின் கனியை புசித்தார்கள். தவறு இழைத்தவுடன் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இரு சாராரும் நீங்கள் ஒருவருக்கு மற்றவர்கள் எதிரியாக இருப்பீர்கள் என்று பூமிக்கு அனுப்பும் பொழுது என்ன சொன்னான்? ஏத்தி என்னக்கும் மின்னி ஹுதா, என் புறத்திலிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். அதை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் வழிகிடவே மாட்டார்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அன்றில் இருந்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமது தூதர் வரைக்கும் தொடர்ந்து என்ன செய்திருக்கிறான்? அந்த ஹுதா என்று சொல்லக்கூடிய நேர்வழியை அனுப்பியிருக்கின்றான். அந்த ஹுதா என்பதுதான் அல் குர்ஆன். அல் குர்ஆன் என்பது நேர்வழி, அல் குர்ஆன் என்பது நமக்கு ஒளி, அல் குர்ஆன் என்பது நமக்கு வழிகாட்டி. ஆகவே குர்ஆனில் இருந்தும் ஹதீஸிலும் இருந்தும் விஷயங்களை விளங்கி ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளில் நாம் வீழ்ந்து விடாமல் நம்மையும் நம்முடைய சமுதாயத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு நம்மில் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது. ஆகவே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளில் இருந்து நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.